அப்படிப்பட்ட மிக அழகான செய்தி. குடும்பம் என்ற அமைப்பை எவ்வாறு நம்ம ஐயா சொல்ற எல்லாருடைய கதை அதுதான். 63 நாயன்மார்கள் சொல்ல போறாங்க. எல்லாருடைய கதையும் எது சொல்கிறேன், குடும்பம் என்ற ஒரு அமைப்பு தான். எப்படி ஒவ்வொரு அடியார்களும் என்ன செய்தார்கள், திருவிளையாடல் வழி என்ன சிவபெருமானுக்கு வேலை இல்லையா? ஒவ்வொரு திருவிளையாடலும் உங்களுக்கு தேவை என்னமோ சொல்லுவார். அதுதான் திருவிளையாடல். அதுதான் பெரிய புராணம். ஏன் பேர் வந்துச்சு? அது சிறிய புராணம் தானே. அது ஏனென்றால் இறைவனை பற்றி பேசவில்லை. இறைவனை பற்றி பேசினா அது பெரிய புராணம். இறைவனுடைய அடியார்கள் சிறியவர்கள், அவர்களை பற்றி சிறிய புராணம் தானே. ஏன் அதுக்கு பெரிய புராணம் பேர் வச்சாங்க? ஏன் என்று கேட்டால், இறைவனை விட பெரியவர்கள் யார் என்று கேட்டால் அடியார்கள். யார் அவர் நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க பெரியவங்க என்ன சொல்லுவீங்க? என்னை பத்தி எதுவும் சொல்லுங்க, பையனை பத்தி எதுவும் சொல்லாது. அம்மா சொல்லுவாங்க பெரும்பாலும் இல்லையா. அப்பா ஏதாவது திட்டினா கூட என் பையன் ஏதாவது திட்டுங்க, என் பையனை திட்டாதீங்க. அதே பையனை வந்து காலையில திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில 10ஆம் தேதி எங்க அம்மா அப்பாவை பத்தி எதுவும் பேசாது, என்னை பத்தி என்ன. அதே மாதிரிதான் இறைவன். என்னை பற்றி நீ எவ்வளவு தின்னா நான் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் அடியவர்கள் கொண்டு இருக்கு சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி மேல இருக்கக்கூடிய சூரியன் நம்ம மேல பட்டுச்சுன்னா அந்த வெப்பத்தை நம்ம தாங்க முடியும். ஆனால் அந்த சூரியனுடைய ஒளி பட்டு கீழே மணல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நீங்க கால் வைக்க முடியுமா? அதான் அடியவர். அப்போ நாம் சூரியனை தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் அடியார்களாக இருக்கக்கூடிய மணலுடைய வெப்பத்தை நம்ம தாங்க முடியாது. தாயுள்ளம், இறைவனை தாயாகி தந்தையுமாகின்லாம் சொல்றாங்களே, காரணம் அதுதான். அதான்